அதாவது தண்ணி குடிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி வரைக்கும் குடிக்கலாம். ஆனா வந்துட்டு கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுனால தான் வருது அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து பரம்பரையா கூட ஒரு சிலருக்கு இருக்கலாம். யூரின் போம்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக் இருக்கும். அதாவது நார்மலா போயிட்டு இருக்க யூரின் திடீர்னு ஸ்டாப் ஆகி அதுக்கப்புறம் போகலாம். இல்லைன்னா யூரின் போகும்போது ஒரு அடர் மஞ்சள் நிறத்துல வரலாம். இல்லைன்னா பெயினோட வரலாம். யூரின் போய் முடிச்சோடனே ஒரு பெயின், இல்ல யூரின் பாஸ் பண்ணும்போது எனக்கு ஹெவி பெயின் வருது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கால்சியம் ரிச் ஃபுட்ஸ், ஆக்சலைட் ரிச் ஃபுட்ஸ் இதெல்லாம் ஹெவியா எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ கால்சியம் ரிச் ஃபுட்ஸ், ஆக்சலைட் ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சலைட் அப்படின்னும் போது தக்காளியில வந்து நிறைய இருக்கு ஆக்சாலிக் ஆசிட். 5 mmக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக மெடிசின்லேயே கரைச்சிடலாம், டயூரோடெக்ஸ்லேயே கரைச்சிடலாம். நல்ல பெஸ்ட் லித்தோட்ரிப்டிக் மெடிசன் வந்து நம்மளோட நேச்சுரல் ஆயுர்வேதிக் மெடிசனில் இருக்குது. இல்லை நம்ம வந்து சர்ஜரியில் தான் போகிறீங்க அப்படின்னா வந்து யூரோட்டோஸ்கோப்பியோ இல்லைன்னா வந்துட்டு இப்போ இருக்க நவீன முறைப்படி வந்து மெத்தடில் பண்ணால் கூட ரெக்கரண்ட்டாக உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீவர்மா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன். இதோட அறிகுறி நம்மள நிறைய பேருக்கு இருந்தாலும் இது எதனால வருது, இதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் நம்மள நிறைய பேருக்கு இல்லை. அதை பற்றி விளக்கமாக சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ரேவதி மேம் இணைந்திருக்காங்க. அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே மேம். இன்னைக்கு நம்ம கிட்னி ஸ்டோன் பற்றி பார்க்க போகிறோம். கிட்னி ஸ்டோன் அப்படின்றத பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அதுனா என்ன, அது எதனால் வருது, எல்லா வயதுக்குட்பட்டவர்களுக்குமே அது வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கா, அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள். கிட்னி ஸ்டோன் அப்படின்னா அதாவது சிறுநீரக பாதைகளில் அல்லது வந்துட்டு சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு கற்களை தான் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். அது வந்து முழுக்க முழுக்க வந்து கால்சியமால் ஆன கற்கள். இப்போ வந்து அந்த கற்கள் வந்து கிட்னிலையும் இருக்கலாம், இல்லை நம்மளோட பிளாடரில் இருக்கலாம், இல்லை யுரேட்டரில் இருக்கலாம், அதாவது சிறுநீரக பாதையிலையும் இருக்கலாம். இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றவங்களுக்கு, அதிகமாக ப்ரொலாங்டு கத்தீட்டர் போட்டிருக்கவங்களுக்கு, அதாவது யூரின் டியூப்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ப்ரொலாங்டு நிறைய நாள்பட்ட காலங்களில் வந்துட்டு கத்தீட்டர் போட்டிருக்கவங்களுக்கு இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது. ப்ளஸ் வந்து இது எந்த வயதினருக்கு வேணாலும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய தண்ணி குடிக்காதவங்களுக்கு வந்து மெயினாக வரும். நீங்கள் நிறைய தண்ணி குடிக்காதவங்களுக்கு மெயினாக வரும்னு சொல்லும்போது எனக்கு ஒரு கேள்வி கேட்குன்னு தோணுது. நிறைய பேர் நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இதில் வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு கிட்னி ஸ்டோன் இருக்குது அப்படின்னா அந்த கல் வந்து நான் நிறைய தண்ணி குடிக்கிறதுனால அந்த கல் கரைஞ்சி யூரின் மூலமாக வெளியில் போயிடும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து பாசிபிளா? அப்படி ஒரு விஷயம் இருக்கா? அதாவது தண்ணி குடிக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி வரைக்கும் குடிக்கலாம். ஆனால் வந்துட்டு கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுனால தான் வருது அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பரம்பரையாக கூட ஒரு சிலருக்கு இருக்கலாம். இல்லை வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனால் கூட அவங்களுக்கு வரலாம். இல்லைன்னா நிறையா வந்துட்டு ஆல்கஹால் ஹேபிட்டு, இல்லை அதிகமாக நான்வெஜ் எடுக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக, அதாவது அதிகமாக நான்வெஜ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இல்லாமல் எப்பயுமே நான் நான்வெஜ் சாப்பிடுவேன் அப்படின்றவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. சிறுநீர் கழிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இத்தனை டைம் தான் போகணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம்? அதை தாண்டி போகும்போது ஒருவேளை எனக்கு கிட்னி ஸ்டோன் இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழும்புது. அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள். இப்போது கிட்னி ஸ்டோன் இருக்குது அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக சில அறிகுறிகள் இருக்கும். என்ன அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரின் போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக் இருக்கும். அதாவது நார்மலாக போயிட்டு இருக்க யூரின் திடீர்னு ஸ்டாப் ஆகி அதுக்கப்புறம் போகலாம். இல்லைன்னா யூரின் போகும்போது ஒரு அடர் மஞ்சள் நிறத்தில் வரலாம். இல்லைன்னா பெயினோட வரலாம். யூரின் போய் முடிச்சோடனே ஒரு பெயின், இல்லை யூரின் பாஸ் பண்ணும்போது எனக்கு ஹெவி பெயின் வருது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா எனக்கு முதுகு வலி இருக்குது டாக்டர், எப்பயுமே லோ பேக் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அந்த கற்கள் வந்து ஒரு பிளாடரில் ஏதோ ஒரு ஜங்ஷனில் நிற்கும் போது என்ன ஆகலாம், வாமிட்டிங் சென்சேஷன் கூட ஒரு சிலருக்கு வரலாம். இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அலட்சியப்படுத்தாமல் கண்டிப்பாக வந்து உங்கள் மருத்துவரை பார்த்து உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். இப்போ கிட்னி ஸ்டோனில் இருக்கும் போது ஒரு பெயின் ஏற்படுது அப்படின்னு நீங்களே சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த பெயினோடு இருக்கும் போது அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை
அவங்களுடைய மனநிலை இதெல்லாம் எப்படி இருக்கும் மேம்? கண்டிப்பாக வந்து அதிகமாக தான் இருக்கும் பெயின். இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக கிளாசிக்கலாக ஒரு சிம்டம் சொல்லலாம் அப்படின்னா, இந்த பெயின் வந்து நார்மலாக வர்ற பேக் பெயின் மாதிரி இல்லாமல் லாயின் டு கிராயின் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. லாயின் அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து இந்த முதுகு பகுதிகள்ல இருந்து, கிராயின்னா தொடையோட இடுக்கு பகுதி, அந்த பேக்லேருந்து ஃப்ரண்ட் வரைக்கும், அதாவது இந்த பேக்லேருந்து இந்த தொடையோட இடுக்கு பகுதி வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கிளாசிக்கலாக ஒரு பெயின் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பெயின் வந்து ஒரு நல்ல வந்து ஒரு கத்தி மேலே நிற்கிற மாதிரியான ஒரு பெயின் மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஷூட்டிங் பெயின் மாதிரி கூட இருக்கும். ஸோ வந்து டாலரேட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நல்ல டயூரோட்டிக்ஸு ப்ளஸ் மெடிசின்ஸு ப்ளஸ் அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனு ப்ளஸ் டயட் மாடிஃபிகேஷன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிட்னி ஸ்டோன்ஸை சர்ஜரி இல்லாமையே நம்ம வந்து கரைக்க முடியும். ஓகே மேம். நீங்கள் வந்து சில சிம்டம்ஸ் வந்து சொன்னீங்க. இது எல்லாமே ஆரம்ப காலத்தில் நம்ம கண்டறியறதுக்கு வேறு எதுவும் சிம்டம்ஸ் இருக்கா? யூரின் வந்து அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகுது, இல்லை எனக்கு எப்பயுமே சிறுநீர் வந்து எரிச்சலாக போகுது, அல்லது வந்துட்டு யூரின் வந்து டீஹைட்ரேட்டாக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த யூரினோட கான்சன்ட்ரேஷன் ஹெவியாகி நல்ல மஞ்சள் கலரில் போகும். நார்மலாக போகிற யூரினை விட ஒரு நல்ல அடர் மஞ்சள் நிறத்தில் போகும். அந்த மாதிரி இருக்குது. இல்லைன்னா எனக்கு யூரின் போகும்போது ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இது ஒரு முக்கியமான சிம்டமாக எடுத்துகிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்க டாக்டரை வந்து நீங்கள் பார்க்கலாம். கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும், இந்த சாப்பாடு தான் சாப்பிடக்கூடாது அப்படின்ற விஷயம் ஏதாவது இருக்கா? கிட்னி ஸ்டோன்ஸ், அதாவது கிட்னியில் இருக்க ஸ்டோன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஸ்டோன்ஸ்க்கு பேர் வந்து கால்சியம் ஆக்சலேட் ஸ்டோன்ஸ்ன்னு இருக்கலாம். அதாவது அந்த ஸ்டோனோட வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா அதில் கால்சியம் ஆக்சலேட் அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா யூரிக் ஆசிட் இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரூவைட் அப்படின்ற டைப்ஸ் ஆஃப் இருக்கும். அதாவது இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் கிறிஸ்டல்ஸு இல்லை அந்த ஸ்டோன்ஸ் படிஞ்சிருக்கிறது. இப்போது இந்த கால்சியம் ரிச் ஃபுட்ஸு, ஆக்சலைட் ரிச் ஃபுட்ஸ் இதெல்லாம் ஹெவியாக எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ கால்சியம் ரிச் ஃபுட்ஸ், ஆக்சலைட் ரிச் ஃபுட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சலைட் அப்படின்னும் போது தக்காளியில் வந்து நிறையா இருக்குது, ஆக்சாலிக் ஆசிட் நிறையா இருக்குது. நிறைய பேர் வந்து தக்காளி சட்னி வந்து விருப்பமாக சாப்பிடுவாங்க. அதே மாதிரி மலத்தை இருக்கக்கூடிய உணவுகள் வந்து நம்ம எடுக்கும்போது வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தயிர் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட மலத்தை வந்து இருக்கும். ஆனால் நீங்கள் நீர்மோர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தாராளமாக நீரை வந்து பெருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம வந்து டயட் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக குறைச்சிடணும். அதே மாதிரி ஆல்கஹால் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிட்னி ஸ்டோன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த யூரிக் ஆசிட் அந்த கவுட்லேயே நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதாவது அதனால் வரக்கூடிய வாதம், இல்லைன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த யூரிக் ஆசிடோட அளவு வந்து அதிகமாக இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளோட கிட்னியில் போய் அந்த யூரிக் ஆசிட் ஸ்டோன் டெபாசிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. இப்போ என்னுடைய கல்லோட அளவு பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர் 2 மில்லிமீட்டர் இந்த மாதிரி வரும்போது அதை நம்ம இந்த மாதிரி சில மெடிசன்ஸ் இல்லை சில விஷயங்கள்லாம் வச்சு நம்ம கரைச்சிடும் இல்லையா? சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வந்து 5 இந்த மாதிரி வந்து கூடி இருக்கும். கல்லோட சைஸே இவ்வளோ பெருசு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சர்ஜரி இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம எப்படி கன்சல்ட் பண்ணலாம்? கண்டிப்பாக வந்து 6 to 7 வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்து சர்ஜரி இல்லாமலே பண்ண முடியும். 5 mmக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக மெடிசின்லேயே கரைச்சிடலாம், டயூரோடெக்ஸ்லேயே கரைச்சிடலாம். நல்ல பெஸ்ட் லித்தோட்ராஃபிக் மெடிசின்ஸ் வந்து நம்மளோட லித்தோட்ரிப்டிக் மெடிசன் வந்து நம்மளோட நேச்சுரல் ஆயுர்வேதிக் மெடிசனில் இருக்குது. இல்லை நம்ம வந்து சர்ஜரியில் தான் போகிறீங்க அப்படின்னா வந்து யூரோட்டோஸ்கோப்பியோ இல்லைன்னா வந்துட்டு இப்போ இருக்க நவீன முறைப்படி வந்து மெத்தடில் பண்ணால் கூட ரெக்கரண்ட்டாக உங்களுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சர்ஜரி பண்ணேன் டாக்டர், ஆனால் வந்து திருப்பி 1 or 2 இயர்ஸில் எனக்கு அந்த இடத்துல திருப்பி பெயின் வருது, எனக்கு வந்துட்டு அந்த இடத்துல ஸ்டண்ட் வச்சு சின்ன சர்ஜரி பண்ணாங்க, பட் ஆனால் எனக்கு வந்து திருப்பி பெயின் வருது, அதே மாதிரி ஸ்டோன்ஸ் ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்ற பதிவுகள் வந்து நிறைய இப்போ வந்துட்டே இருக்குது. ஸோ வந்து இயற்கையாகவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு கற்கரைச்சி மருந்துகளை வந்து நம்ம நிறைய எடுத்துக்கணும், ப்ளஸ் டையூரெட்டிக் மருந்துகளை நிறைய எடுத்துக்கணும். அதற்கு வந்து சாதாரணமாக நம்மளோட உணவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு வெண்பூசணி ஜூஸ் வந்து நிறைய எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்க உணவுகளில் பார்க்கும்போது. அடுத்து வந்து வாழைத்தண்டு வந்து நம்மளோட உணவுகளில் வந்து நிறைய எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீர் பெருக்கி உணவுகள், அதே மாதிரி மதியத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கீரைகள், கீரை சூப்ஸ், இது வந்து ஆக்சலைட் இருக்குது டாக்டர், இதில் வந்து ஒரு சிலருக்கு வந்து எனக்கு இதனால கூட வந்துட்டு எனக்கு கல் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு நார்ச்சத்துள்ள காய்கறிகள் நிறையா எடுத்துக்கலாம். நார்ச்சத்துள்ள காய்கறிகள் அப்படிங்கும்போது புடலங்காய் நிறையா எடுத்துக்கலாம், பீர்க்கங்காய் நிறையா எடுத்துக்கலாம், வெண்பூசணி நிறையா எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான உணவு வகைகளை வந்து பட்டியலிட்டு அவங்களுக்கு தேவையான ஃபைபர் ரிச் ஃபுட்ஸை நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக
வந்து அவங்களுக்கு வந்து நீர் தாராளமாக போகும். சர்ஜரிங்கிறது வந்து எல்லாருமே பயப்படக்கூடிய ஒரு விஷயம் அதுங்க துணிஞ்சு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பெயின்லேருந்து நான் கண்டிப்பாக ரிலீஃப் ஆயிடணும், இது லைஃப் லாங் இதுக்கப்புறம் இது இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் துணிஞ்சு பண்ணுறாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து சில சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமும் அந்த சம்மந்தப்பட்ட நோய் வந்து திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. கிட்னி ஸ்டோனுங்கிறப்போ சர்ஜரிக்கு அப்புறம் சில பெயின் இருக்குது அப்படின்னு சில பேர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஒரு கரெக்டான மெத்தட் அப்படின்னா என்ன மேம்? நம்ம வந்து கரைக்கிறது தான் பெஸ்ட்டா இல்லை சர்ஜரி பண்ணுறது பெஸ்ட்டா? பெஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அண்ட் டயட் மாடிஃபிகேஷன் தான். நம்ம வந்து நம்மளை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கிறது, ப்ளஸ் வந்துட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதாவது ஒரே இடத்துல பேலன்ஸ்டாக அப்படியே உட்காந்தே வேலை செய்கிறவங்க, கொஞ்சம் ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட கற்கள் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, கிட்னி ஸ்டோன்ஸு. ஸோ வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். டெய்லி வந்து நம்ம வாக்கிங் போகிறது, அன்றாடம் வந்துட்டு அவங்களோட இல்லை எனக்கு வாக்கிங் போக முடியலன்னா வீட்டில் இருக்க டெரஸ்லேயே வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 20 to 30 மினிட்ஸ் பிரிஸ்க் வாக்கிங் போகிறது, இந்த மாதிரி அன்றாட அவங்களோட பழக்க வழக்கங்களை மாற்றிட்டு, ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி டயட் பேட்டர்ன்ஸு நல்லா வந்துட்டு அவங்களோட உணவுகளில் வந்து வாழைத்தண்டு பொரியல், அதுக்கப்புறம் வெண்பூசணி பொரியல், இல்லை வெண்பூசணி சாம்பார், இந்த மாதிரி எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து குறையும். நம்ம ஹாஸ்பிட்டலில் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்கோம்? நம்மளோட ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு வந்து ரீனோன் கேப்சியூல்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். இந்த ரீனோன் கேப்சியூல்ஸில் வந்துட்டு நெரிஞ்சில் ப்ளஸ் வந்துட்டு வெட்டிவேர் மாதிரியான சிறந்த மூலிகைகள் இருக்குது. இது வந்து சிறந்த கற்கரைச்சி, தி பெஸ்ட் மெடிசின் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து காலையில் 2 உணவுக்கு பின்பு ப்ளஸ் இரவு 2 உணவுக்கு பின்பு நம்ம எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து அவங்களோட கிட்னியில் வந்துட்டு எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் இருந்தாலுமே வந்துட்டு அதோட அந்த அந்த கல் வந்து நல்லா க்ரஷ் ஆகி யூரினரி பிளாடர் வழியாகவே அவங்களோட யூரின் வழியாகவே பாஸ் ஆயிரும். ஸோ சர்ஜரியே இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட உடம்புல இருக்க அந்த கிட்னியில் இருக்க கல்லை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா எங்களோட ரினோன் கேப்சூல்ஸை எடுத்துக்கோங்க. ஓகே மேம், இன்னைக்கு கிட்னி ஸ்டோன் பற்றி பார்த்தோம். எல்லா வயதில் இருக்கிறவங்களுக்குமே கிட்னி ஸ்டோனுங்கிறது கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. என்ன மிஸ்டேக்லாம் நம்ம பண்ணக்கூடாது, அந்த மிஸ்டேக்கை எப்படிலாம் திருத்திக்கணும், எந்த ட்ரீட்மெண்ட் வந்து பெஸ்ட்டு அப்படின்றதையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. தேங்க்யூ மேம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஜனவரி 4ஆம் வாரம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை கோடம்பாக்கத்தில் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும், 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அம்பத்தூரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும், 22ஆம் தேதி வியாழக்கிழமை நாகர்கோவிலில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திருநெல்வேலியில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரையிலும், 24ஆம் தேதி சனிக்கிழமை மதுரையில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும், 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9992441411 9500946634. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனிஸ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் அனிதா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயருபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ஹசினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா மோவிஷா மதுரை, டாக்டர் ஜபசீன் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சோனாலி ஹொசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தனார் மும்பை.